யார் இவன் கோமாளி மாதிரி இருக்கான்? ஏன் சார், ராமசாமி சாரா? வணக்கம் தம்பி. ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு. ராமசாமி சார் வந்துட்டாரு, ராமசாமி சார் வந்துட்டாரு, ராமசாமி சார் வந்துட்டாரு. நிறுத்துங்க. என்னடா பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு, என்ன பத்தி அதிகமா ஓட்டி இருக்க போல. ஆமா, அதுக்குதான் ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. ஆண்டி, வசந்தி எங்க? அவ விறகு எடுத்துட்டு வர போயிருக்கா. அப்ப சாமந்தி பூ பறிச்சுட்டு வர போயிருக்கா. ஒருத்தர் விறகு எடுக்க போயிருக்காங்க, ஒருத்தர் பூ எடுக்க போயிருக்காங்க. அப்ப நாம எதுக்கு வந்திருக்கோம்? வாடா வீட்டுக்கு போலாம். டேய் உட்காரா ப்ளீஸ். அப்ப நாம எதுக்கு இவங்க மூஞ்ச பார்க்க வந்திருக்கோமா? சாரு கொஞ்சம் கோவம் அதிகம்னு நினைக்கிறேன். என்னடா பெருசு திடீர்னு இப்படி சொல்லிருச்சு? என்ன சொல்லிட்டு நீ இப்படி கோவப்படுறீங்க? என்ன தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பேசுவ, பின்னாடி போய் நில்லு. டேய் மூஞ்சி முகரம் கட்டையும் பாரு. நீ வந்திருக்கிறத பேக்கெட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இரு. டேய் எதுக்குடா அவங்கள மிரட்டுற? அவங்க அப்படி என்னதான் சொல்லிட்டாங்க? டேய் சோடா புட்டி, நாம அவங்கள மிரட்டலனா அவங்க நம்ம கதையை முடிச்சிருவாங்க, புரியுதா? தாத்தா, இந்த கருப்பனை கொன்னு அவனோட ரத்தத்தை குடிச்சிடுறேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா. ஹலோ 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 ஹலோ, என்ன வேணான்றீங்க? என்ன கொன்னுறேன், புழிஞ்சிடுறேன், குடிச்சிடுறேன்னு சொல்றீங்க? என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ ஒரு எலி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான், அத நசுக்கிறேன்னு சொல்றான். பாருடா, அவ்வளவு பெரிய ஆளா? எங்க நசுக்கு பாக்கலாம். நசுக்கு நசுக்கு. குட்டி பிசாசு நசுக்குறானா? நசுக்கு கொஞ்சம் விட்டா போதுமே. பா, மொத்தமா நல்ல பிளான் போட்டிருக்கீங்கடா நீங்க. என்ன பிளான் சார்? அட இங்க பாருடா, பிளான் என்னன்னு இவ்வளவு அப்பாவியா கேக்குறியே? எரும மாடு மாதிரி இருக்கிற உங்களால முடியலன்னு தானே இவனை வச்சு பிளான் போட்டிருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். கவர்மெண்ட் வேலையில இருக்கிற இவனை வளைச்சு போட்டா எல்லாத்தையும் பண்ணிரலான்னு தானே மொத்தமா சேர்ந்து இவ்வளவு பிளான் போட்டிருக்கீங்க. இவனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வளைச்சு போட்டுடலான்னு பிளான் தானே? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சாமி சார். பாத்தியாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராமசாமி சார்னு கூப்பிட்டவங்க இப்ப சாமின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணிட்டாங்க பாரு. இவங்க எல்லாம் இப்படிதான் சொன்னேன்ல. அந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்ல. அப்ப வேற எந்த மாதிரியான நோக்கம் சொல்லு. இவங்களோட இந்த கேவலமான திட்டத்துக்கு நீயும் உடந்ததானே? வந்துட்டா இங்க பாருங்க, இவன் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான். இன்னில இருந்து உங்க வாழ்க்கை சக்கரம் என் கையில இருக்கு. எதிர்த்து பேசுனீங்கன்னா தலையை இப்படி வச்சுக்கிட்டு ஆக்ஷன் காமிக்கிறது இதெல்லாம் எதுவும் இல்லாம வச்சுக்கோங்க. ஆமா, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேனே, இவன் யாரு? எப்ப பார்த்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க. என்ன அது வாயில, என்ன அது கையில? யாரா இவன்? இந்த இடத்தோட வேலைக்காரன். இவங்களே வேலைக்கார மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு வேலைக்காரனா? இப்படி எரும மாடு மாதிரி பாத்துட்டு இருக்கியா? உன் தங்கச்சியை போய் கூட்டிட்டு வரலாம்ல, போ. அப்பா, இவர்தானே ராமசாமி சார்? மெதுவா பேசு, அவருக்கு ஏற்கனவே ரொம்ப கோபம் அதிகம். பாத்தியாடா நம்ம பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு? பரவாயில்லடா, நாட்டுக்கோழி மாதிரி இருக்கா. அது வசந்தி. நான் சாமந்திய சொன்னேன்டா. அம்மாடி சாமந்தி, கொஞ்சம் தனியா வரியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எதுக்கு சார்? லவ் பண்றது எங்க அக்கா தானே. சாதம் வெந்துருச்சான்னு ஒரு அரிசி அமைக்கி பார்த்து தான் கண்டுபிடிக்கணுமா? இல்ல சார், 3 வேணாலும் அமைக்க பார்க்கலாம். இல்ல, ஒன்ன புடிச்சு பார்த்தா போதும். அந்த ஒண்ணு நீதான். வா, ஓரமா போவோம். வா கண்ணே, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து நின்ன இடு செல்ஃபி. உன் கூட தான் போட்டோ பிடிக்கணும், டச் செல்லுல. சாமந்தி, இந்த காட்டை விட்டு வெளியே போயிருக்கியா? இல்ல சார். போன்ல பாசு. செல்போன்ல எப்பயாவது பேசியிருக்கியா? செல்போன் என்ன தெரியாதா? அப்ப 2ல நீ பாசு. எது வரைக்கும் படிச்சிருக்க? 3 வாட்டி படிச்சேன். 3ஆவதும் பாசு. சார், எங்க அக்காவை பிடிச்சிருக்கா? உன்னதான் பிடிச்சிருக்கு. வா வா வாடி, உங்க அக்கா கிட்ட எனக்கு என்னடி வேலை? அது இவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியது என் பொறுப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை எப்படி நீங்க பாத்துப்பீங்க சொல்லுங்க? நல்லா பாத்துப்பங்க. நல்லா அண்ணா? சிறப்பா பாத்துப்பங்க. சிறப்பாண்ணா? நல்லா அண்ணா நல்லா பாத்துப்போன்னு அர்த்தம். ஏய், என்ன விளையாடுறீங்களா? அடிச்சா பொறந்துக்கோ. ஏய், இவங்க கிட்ட முடியாதுடா. சார் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். அது அப்படி வாங்க வழிக்கு. இங்க பாருங்க, இவனுக்கு பாட்டு டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னில இருந்து நீங்க எல்லாரும் இத கத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி கத்து கொடுக்கறேங்க. கத்து கொடுக்கறேன்னு சொன்னா பத்தாதே, நீங்களும் கத்துக்கணும். சரிங்க சார். முக்கியமா சாமந்தி நீதான். இங்க பாருமா, நாளையில இருந்து நீ ஸ்பெஷலா பண்ணணும். நாளைக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடணும். அதுவும் நைட்டு. வரலன்னு வையே, கல்யாணம் நடக்காது. இன்னைக்கு உங்க எல்லாரோட என்ட்ரியும் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பாக்கலாம். எதுக்காக மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சு நின்னுட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வாய் திறந்து பேசுங்க. That's good. வாடா போலாம்.
என்னடா ஜஸ்ட் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன்டா. ஒரு நிமிஷம் இரு. ஃபைனல் டச்சா? எல்லாரும் ரெடியா? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. வா வா போய் உக்கார். ரப்பர் பொம்மை மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா. இன்னைக்கு இருக்குடா. நம்ம சென்ட் வாசனையில அந்த நாட்டுக்கோழி வாங்கிடணும். சாமந்தி சாமந்தி, டேய் இவ எங்க போயிட்டா? இங்க தானே இருந்தா. வெளியே யார் தட்டுறா? தாப்பாலாம் போட்டு தானே இருக்கு. இவ எங்க போனா? நீ எப்படி வெளியே போன? என்ன சார், என்ன வெளியில விட்டுட்டு நீங்க மட்டும் உள்ள போயிட்டீங்க? யாரு, நானா? தாப்பால் போட்டுட்டு உள்ள உட்கார சொன்ன. வெளியே எப்படி போனா? நானா வெளியே விட்டேன்? சரி விடு. வா உள்ள வா வா வா. உட்காரு உட்காரு உட்காரு. சரி எந்திரி, உள்ள போ. ஓ ஓடி உள்ள வா. அங்க உட்காரு. இதான் கெஸ்ட் ஹவுஸ். இதுக்கு முன்னாடி இப்படி பாத்திருக்கியா? இதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் உங்க ஆளுங்கிட்ட சொல்லு. எப்ப பார்த்தாலும் காடு வீடுன்னு இருக்க கூடாதுன்னு சொல்லி வை. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும், என்ஜாய் பண்ணணும். உட்காரி. இது என்ன, இவ மறுபடியும் போயிட்டு இருக்கா? ஏய் சாமந்தி சாமந்தி, எங்க இருக்க? ஏய், தாப்பால் போட்டு வர்றதுக்குள்ள எங்க போனா இவ? பாத்ரூம் போயிருப்பாளோ? குளிச்சுக்கிட்டு இருக்கிய? எனக்காக ஃப்ரெஷ் ஆகுற? நீ ஒரு முட்டாள்ரா. முடிச்சிட்டா முடிச்சிட்டா. இந்த டைம்ல யாரு? போலீஸ் வந்துருச்சா? போய் பாப்போம். நீ எப்படி வெளிய போன? பாத்ரூம்ல தானே இருந்த. அட என்ன சார், திரும்பவும் என்ன வெளியில விட்டுட்டு போயிட்டீங்க? நான் விட்டுட்டு போனா? ஏய் வாய் மூடு. பெட் மேல உட்கார வச்சேன். அப்புறம் வந்து சிக்கின்னு டான்ஸ் ஆடினேன். தாப்பாலும் போட்டேன். என்ன மாயம் இது, புரியல. என்னடா தலை பிச்சுக்குதா? சரி இருக்கட்டும், நீ இங்கே இரு. இங்கே இருக்கணும். இல்ல பாத்ரூம்லயும் இல்ல, இங்கே இல்ல, பாத்ரூம்லயும் இல்ல, வெளியே தான் இருக்கா. நாம தான் குழம்பிட்டோம் போல. ஏன் கதவு திறக்க மாட்டேங்குது? ஏய் கதவை தர. ஏய் சாமந்தி, ஏய் கதவை தர. ஏய் சாமந்தி, கதவை தர. பூட்டிட்டு போயிட்டாலே. என்னை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டியா உன்ன? ஏண்டி சாமந்தி, என்னையே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? உங்க ஒவ்வொருத்தருக்கும் சேர்த்து நாளைக்கு இருங்க. பாத்தியாடா, மொத்த குடும்பமும் ஒன்னா உட்காந்து கக்க பக்கான்னு எப்படி சிரிச்சுட்டு இருக்காங்கன்னு. பாவம் விடுடா. பாவம்லாம் விட முடியாதுடா. நீ பாத்துட்டே இரு. பேய் மாதிரி பயமுறுத்தி இத போக வைக்கிறேன். நீ டூப்ளிகேட்ற, அவங்க ஒரிஜினல் பேய். அங்க போய் சிக்கிக்காத. போன சின்ன பின்னந்தான். எப்படி? எப்படியா? இப்படி சூடு. இது 1% பயந்தாண்டா, மிச்சம் 99%.
டேய் ராஜி வாடா இங்க. பாவம் ஏன்டா அவங்கள அழ வைக்கிற? டேய் இது வெறும் ட்ரைலர் தான்டா, மெயின் பிக்சர் இருக்கு, உனக்கு காட்டுறேன் பாரு. ஏன் பின்னாடியே வால் புடிச்சிட்டு வர? நானும் நீ அங்க சின்ன பையன் பயப்படுவ, இப்படி உட்காரு. உட்கார்றா. அந்த குச்சியை என்கிட்ட கொடு. என்ன குழந்தை இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா வா இப்படி வா, உட்காந்து பேசலாம். வா வா வா. சரி அந்த பக்கம் பேசலாம். வா 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 வா, பின்னாடி வா. அதே வா, கிட்ட வா சொல்றேன். எதுக்கு? வாடா. ஏதாவது பண்ண போறீங்களா? பண்ண போறா. வாடா. இது நான் தான் ராமசாமி. ராமசாமி சார்ரா. ராமசாமி சார் நீங்களா? அ, எதுக்கு இப்படி பயமுறுத்துனீங்க? எங்களுக்கு பேய்னாலே ரொம்ப பயம் சார். பாத்தியாடா போ வைக்கிறேன்ல. பயம்னா இதான். இதெல்லாம் எதுக்காக பண்றேன், யாருக்காக பண்றேன்னு புரியறவங்களுக்கு புரிஞ்சா போதும். யாருக்காவது புரியலனா புரிஞ்சவங்க அவங்களுக்கு புரிய வைங்க. உள்ள வாங்க. நீ என்னடா டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குற? அதேண்டா வாயில வச்சிருக்க, குத்திக்க போகுது. வா இப்படி வான்றல்ல. என்ன சொல்ல? நீங்க நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனா உன்ன அவ சொல்ற வார்த்தைய நீ சொல்லிக்கிட்டு இருக்கியாடா? அவனா உனக்கு நான் கிடைக்க மாட்டேன். நேரம் வந்துச்சுன்னா நீங்க எனக்கு எப்படியாவது கிடைப்பீங்க. நீ மட்டும் கிடையாதுடா, உன் பேச்சே வித்தியாசமா தான் இருக்கு. இருடா. ஆமா இது என்னது? கொம்பு. அதே கில்லி. காட்டு, நல்லா மேல காட்டு. கில்லி. கில்லியா? இத வச்சு அடிச்சேன்னு வச்சுக்கோ, மேல பறந்துரும், அப்புறம் வரவே வராது. போடா போடா, டென்ஷன் ஆகுது. போடான்ற மறுபடியும் கில்லிய வச்சுக்கிட்டு போடா. அது என்னப்பா, அந்த பைத்தியம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான்? நாம தான் பேய் இல்ல. அது நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதுல்ல. அது ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் முடியற வரைக்கும் அமைதியா இரு. அவனுக்கு நேரம் நெருங்கிருச்சு. நீ பயப்படாதப்பா, பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அப்புறம் ஆக முடியாது பாத்துக்கலாம். வா. பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கடா. அவங்க புரிஞ்சுப்பாங்கடா. ப்ளீஸ்டா. அங்க பாரு வந்துட்டாங்க. மொத்தமா உள்ள எல்லாரும் குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டீங்க போல. உள்ள போய் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சாமந்தி? வேலை முடிஞ்சது, இங்க முடிஞ்சது. எவ்வளோ கஷ்டம் சாமந்தி. இவ்வளவு நேரம் உங்களுக்காக ஆடி விளையாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன். பயங்கரமா பசிக்குது. சாப்பிட என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும் தம்பி? என்ன இருக்குன்னு கேட்டா என்ன வேணும் நான் கேக்குற எரும மாடே, எது கேட்டாலும் கொடுத்துருவியா? ஏதோ ஏதோ என்னடா டிக்கெட் போற மாதிரி இருக்க, அடிச்சேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் இருற. சரி கேட்டதுனால சொல்றேன். எனக்கு விஸ்கி வேணும், எடுத்துட்டு வரியா? விஸ்கி? விஸ்கி விஸ்கின்னு இஸ்துன்னு இருக்காத, விஸ்கி தான் எடுத்துட்டு வா. விஸ்கி காஸ்ட்லி பாட்டில் உள்ள விஸ்கி தானே இருக்கு. ஒருவேளை நீங்க கேப்பீங்களோட முன்னாடியே முன் ஜாக்கிரதையா? இல்ல, சரக்கு ஜாக்கிரதை. சரி எனக்கு ஹைதராபாத் பிரியாணி வேணும். கொண்டு வருவியா இல்லையா? கொண்டு வருவியா இல்லையா? ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி தாயா, அதையா ஏலம் விடுற? ஹைதராபாத் பிரியாணி. பிரியாணி வந்துருச்சு. ஏண்டா ஹைதராபாத் எங்க இருக்குது, நீங்க எங்க இருக்கீங்க? பிரியாணி எப்படா இங்க வந்தது? உங்க கிட்ட ஏதோ மாய மந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லது. வேற ஏதாவது வேணும்னு சொன்னா எனக்கு பூந்தி லட்டு வேணும், கிடைக்குமா? இல்லையா? இல்லையாண்டா. இருக்குங்க, உங்க பக்கத்துல இருக்கிற பிளேட்ல இருக்கு, சாப்பிடுங்க. என்ன பக்கத்துல உள்ள பிளேட்ல இருக்குங்க. பூந்தி லட்டுடா. என்னடா நீங்க எது கேட்டாலும் கொண்டு வந்துறீங்க? ஒன்னும் புரியலையாடா. சுமார் எப்ப பார்த்தாலும் டிங்கிட்டு கண்ணு அடிச்சுட்டே இருக்க. அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? கேட்டது கொடுத்தாங்களே, நீ சாப்பிட வேண்டியதானே? இது உண்மைதானே? எனக்காக தானே? இது காஸ்ட்லியா இல்ல லோக்கலான்னு பாத்துடலாம். என்ன தம்பி கோவமா?
நீங்க சாப்பிடுங்க. கறி எங்கடா? எலும்பு மட்டும் தான் இருக்கு. அது வந்து இந்தா, சாப்பிடு. டேய், போடா போடா. ஒரு நிமிஷம் இரு. ஏண்டா படம் எப்படி இருந்தது? செமையா இருந்தது. என்னம்மா? சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் தனியா வரீங்களா? ஏய். ஓ அண்ணா, டிஃபனு சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது, வந்துடணும். நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் இல்ல. ஆனா அவ அப்படி இல்ல. ஓசியில கிடைச்சதுன்னு நல்லா குடிச்சிட்டேன். கேஸ் கேஸால தீக்கணும்னா எனக்கு இப்போ தம்ஸ் அப் வேணும். ஏய் பெருசு, அங்கதான் இருக்கியா? எங்க யாரையும் காணோம். இவ்வளவு நேரம் இங்க தானடா இருந்தீங்க? டேய் கோரிலா, ஆமா கேட்டவொன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டானுங்க. ஹைதராபாத் பிரியாணி, லட்டு, விஸ்கி. ஒருவேளை எல்லாம் இந்த குடிசைக்குள்ள இருக்கா? பார்க்கலாம். அதுவும் எந்த பக்கம்னு தெரியலையே. சரி, ஜன்னல் வழியா போய் பார்ப்போம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.